பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரில. சரி வாங்க. இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னன்னா காதல் டார்ச்சர். ஓகேவா, காதல் டார்ச்சர், அதுதான் இந்த டைட்டிலு. சரி வாங்க பார்க்கலாம். இன்ட்ரோ என்னன்னா உங்களுக்கு பெருசாக இல்லை. நீங்கள் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம தாயாங்க வந்துட்டு நார்மல் ஒரு ஒர்க் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இப்படியே அந்த 2 டேஸ் அப்படியே நார்மலாக இருக்கும். சரி வாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மீட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இப்படி காதல் டார்ச்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஓகே சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓகேவா, இப்போ ஸ்டார்டிங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அடியே என்னடி ஏன் இங்க பாரு பசி. சொல்லுடி. ஆ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா நாளைக்கு? எங்கடி போகலாம்? எங்கே போகலாம்? ஃபஸ்ட் டைம் வெளியே போகிறோம். நாளைக்கு நம்ம கோயிலுக்கே போகலாமா? கோயிலுக்கா? போகலாமேடி, நாளைக்கு கோயிலுக்கே போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்கிறீங்க. அவ்வளோ சரி ஓகே கோயிலுக்கே போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 பிளான் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு சரி பையன் பாய், காலையில் கிளம்பிட்டு மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுடி. சரிடி ஓகே, நான் மறக்காமல் ஃபோன் பண்ணுறேன், நீ பார்த்து போடி. நான் பார்த்து போகிறேன்டி, நீ பார்த்து போவேன். சரிடி பை பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அம்மா அம்மா சொல்லுவேன், ஏன் என்னாச்சு? அம்மா எனக்கு வந்துட்டு நாளைக்கு என் ஃப்ரெண்ட் கூட நான் வெளியே போகிறேம்மா, அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் மட்டும் தரீங்களா? சும்மா ஜஸ்ட் ஒரு கோயிலுக்கு தான்மா போகிறோம், நாங்கள் எங்கேயும் காலேஜ் ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் போனதே இல்லை, செகண்ட் இயரே வந்துட்டோம். சரி சும்மா கோயிலுக்காவது போயிட்டு வருவோம் இந்தாம்மா போட்டா. சரிம்மா இதில் என்ன இருக்குது, போயிட்டு வா. நீ போயிட்டு வா, எவ்வளோ வேணும் சொல்லு, நான் தரேன். அம்மா எனக்கு ஒரு 200 போதுங்கம்மா. 200 போதுமா ஏன்? அதுவே எனக்கு போதுமா, வேறெல்லாம் எனக்கு வேண்டாம். அடி பாவி, கொஞ்சமாவது எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போ. இல்லைம்மா எனக்கு போதும் அதுவே. இந்தா எதுக்கும் எக்ஸ்ட்ரா செலவுக்கு வச்சுக்கோ, ஓகேவா? ஃபஸ்ட் டைம் வெளியே போகிற, ஏதாச்சும் வேணாம் ஃப்ரெண்டோட நல்லா ஜாலியாக வாங்கி சாப்பிடுவாடி, ஏன் இப்படி இருக்கு? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு நீங்களும் அப்படியே கிளம்பி போகிறீங்க. இப்போ அப்படியே ஹே ஃபசி கிளம்பிட்டியாடி? நானே கிளம்பிட்டேன், நீ கிளம்பிட்டியா? நானும் கிளம்பிட்டேன், நீ வையன். ஓகே ஓகே சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே வெயிட் பண்ணுறா, நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க இருக்க கை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அவளை கை கட்டுறீங்க. அவளை வந்துட்டு பாத்துடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே வரா. வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் தனியா, அதாவது எப்படி சொல்றது, காலேஜ் வீட்டுலாம் விட்டுட்டு நம்ம வரது இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வரோம், எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவளும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. சரி 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 வா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளேயும் போறீங்க. அப்படியே நல்லா தொட்டுலாம் கும்பிட்டுட்டு அப்படியே போறீங்க. இப்போ நீங்களும் அப்படியே உள்ள போயிட்டு கடவுளே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் வெளியே வரோம், இதே மாதிரி நாங்கள் கடைசி வரைக்கும் வெளியே ஒட்டுக்காவே வரணும், சண்டை போடாம ஒட்டுக்காவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வேண்டுறீங்க, அவளும் அதே வேண்டா. சிவன் செம்ம ஹாப்பியா இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சொன்னால சாமிலாம் கும்பிட்டுட்டு இருக்கீங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே தான் வெளியே அப்படியே, அதாவது அந்த கோயிலே அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கீங்க. சுற்றிக்கிட்டு ஏன் இந்த இடம் நல்லா இருக்கு, நம்ம ஃபோட்டோ எடுத்துப்போமா? தாராளமாக எடுப்பவே, செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேமரா திருப்பி நீங்கள் அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு இருக்கீங்க. போஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே போஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி நல்லா இருக்கு பார்க்கும் போது. இப்போ அப்படியே உங்களுக்கு யாரோ பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. அங்கே அப்படியே ஒருத்தர் தான் பார்த்துட்டு அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே போயிடுறாரு. நீங்களும் அப்படியே கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அங்கே இருக்கிறது யாருன்னா நம்ம தயாங் தான். அவர் இருந்துட்டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பாரு. அவங்க அம்மா டே என்னடா ஒர்க்குங்கிறன்னு சொல்லிட்டு பாவம் அந்த மனுஷன் இன்னைக்கு தான் கோயிலுக்கு இழுத்து இருந்திருப்பாரு. அவர் நீங்கள் செல்ஃபிலாம் எடுக்கிறத பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு செல்ஃபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அவர் அப்படியே கொஞ்சம் சிரிக்கிறாரு. அவங்க அம்மா பார்த்துட்டு டேய் எதுக்கூட சிரிச்சிட்டு இருக்க? அம்மா சும்மாம்மா, நீ வந்த வேலை முடிஞ்சா கும்பிட்டியாவா கிளம்பலாம். முடிஞ்சு வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாயாங்கோட அம்மாவும் அப்படியே கிளம்பிடுறாங்க. தாயாங்க தான் இருந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே சுற்றி 3 சுற்று நீங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க ஒரு சுத்தாட அப்படியே நின்ட்டாங்க. நீங்கள் அப்படியே 3 சுற்றி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கீங்க.
அவர் பார்த்துட்டு இவளுங்கன்னு இத்தனை சுத்த அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காளுவ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தயாங்க அப்படியே பாக்குறாரு. நீங்களும் அப்படியே நல்லா சுத்திட்டு நார்மலா அப்படியே உங்க ஃப்ரெண்ட் கூட அப்படியே கடையில எல்லாம் நின்று அப்படியே போய் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே தயாங்க்கு அப்படியே போன் வருது. யாருன்னு எடுத்தா நம்ம ஜிமினாதான். டே மச்சான், சொல்டா என்ன விஷயம்? என்னடா பண்ற? இன்னைக்கு சார் கொஞ்சம் லேட்டு போல. ஆமாண்டா, எங்க அம்மா என்ன வெளியே கூட்டு போடா, கோயிலுக்கு போகணுன்னாங்க, அதனாலதான் கோயிலுக்கு வந்தேன். ஓஹோ, ஓகேடா ஓகேடா. எப்போ வருவ? அவ்வளவுதானே, கிளம்பிட்டேன். ஓகே ஓகே. டேய் மச்சான் ஜிமினா, சொல்லுதாயா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்டா. சொல்லுடா, பரவாயில்ல. அது ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணை நான் பார்த்தேன் இங்க. பொண்ணா? என்னடா சொல்ற? நீ எவ்வளையுமே பார்க்க மாட்டியே, என்ன எப்படி சொல்ற? இல்லடா, நான் பார்த்தேனா அவளும் அவன் ஃப்ரெண்டும் நல்லா நின்று இப்படி சிரிச்சு சிரிச்சு நல்லா அப்படியே செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருந்தாலும் தெரியுமா? எனக்கு பார்த்துட்டு செல்ஃபி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தெரியும். ஏண்டா எங்க பார்த்தாலும் எல்லாம் செல்போனும் கையுமா தானே சுத்துது, இதுல எங்க இடத்துடா நீ ஒருத்திய மட்டும் பார்த்த? நீ வெளியே வந்து பாரு, எல்லா கேஸும் செல்ஃபியோட மட்டும்தான் சுத்தும். ஏன்னா இப்ப இருக்கிறதுங்க நார்மலா இருக்கும் இல்லையோ, ஸ்னாப்பு செல்ஃபி, ஸ்னாப்பு செல்ஃபி, ஸ்னாப்பு செல்ஃபி, ஸ்னாப் இல்லாம செல்ஃபி இல்லை, செல்ஃபி இல்லாம ஸ்னாப் இல்லைன்ற மாதிரி எல்லாம் மாறிடுச்சு. அதுங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் அதுங்களுக்கே மறந்துருப்பாலே, அது அந்த அளவுக்கு அதுங்க ஸ்னாப்ல போட்டோ எடுக்குதுங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒருத்தி போட்டோ செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நீ அவ்வளவு பிடிச்சிருக்குன்ற பத்தியா வச்சான்? இல்ல என்னடா நியாயம்? இல்லடா, அவ ஒரு மாதிரி கியூட்டா இருந்தாடா, பாக்குறதுக்கு எவ்வளோ ஒரு நல்லா இருந்தா மச்சான். எனக்கு அப்படியே இவளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. பாரா, இந்த மாதிரி இருக்கவளதான் நல்லா வாயடிப்பாளுவ, பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. சரிடா, இனி கொஞ்ச நாள் ஒர்க்குக்கு கொஞ்சம் லீவ் வேணும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? உனக்கு நல்லா உத கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி வசதி? டே மச்சான், கொஞ்சமாவது ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்க விட்டுறா மச்சான். என்னமோ பண்ணி தொலை, எப்படியும் உன் ஒர்க்கெல்லாம் நான் தான் பார்க்கணும், என்ன பண்ணணும் சொல்லி தொலை அப்படின்னு. இப்போ இல்லை இப்போதைக்கு நான் வந்துடுவேன்டா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இவளுங்களே என்ன இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்துருப்பாள், இவளை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. ஏதோ தங்கி தங்கி பண்றது பேசுறது அந்த மாதிரிலாம் அப்படிதான் இருக்கு. ஏதோ பாவம் பிள்ளைங்க இன்னைக்கு தான் வீட்டில் அலோவ் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு வந்துட்டு கிடக்குதுக்கு. அதுவும் நல்ல பிள்ளைங்க போலடா, விட்டா எல்லாம் எங்கெங்க சுத்துங்க, இதுக்கு பேர் கோயிலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு அப்படியே பேசிக்கிட்டே பாராரு. இப்ப அப்படியே இவங்க தான் இருந்துக்கிட்டு சரிடா போதும் அந்த பிள்ளையோட புராணத்தையே ஆரம்பிக்காதடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே தயாங்கு, சே இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தயாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இதுதான் கண்டவுடன் காதல் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க பாக்குறான். டே மச்சான், நான் லைன்ல தாண்டா இருக்கேன், கண்டவுடன் காதல் அது இதுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காதடா, ஒழுங்கு மரியாதையாகடா அப்படின்ற மாதிரி சொல்லு. டேய், ஆனா உனக்கு என்னடா தெரியும் கண்டவுடன் காதல் மேலாம்? ஆனா அப்படிதான் அதெல்லாம் அப்படிதான் மச்சான், அதெல்லாம் ஒரு தனி ஃபீல்டா, அதெல்லாம் அவனுக்கு சொன்னா புரியாத மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். சரிடா, நான் போனை வைக்கிறேன், நீ இப்பயே அவன் நினைப்பிலே மிதந்துட்டு கடடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே போனை வச்சிடுறான். வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனும் போனை வச்சிடுறான். இப்ப அப்படியே தான் அங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்க அப்படியேதான் ரோட்லாம் கிராஸ் பண்றீங்க. போக அப்படியே மழைலாம் பெய்யுது, லைட்டா தூரல் வர மாதிரி இருக்கு. நீங்களோ ஐயோ அச்சோ சீக்கிரம் அடி, மழை வர மாதிரி இருக்கு, நம்ம சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஆட்டோ வருது போல, நீங்க அப்படியே அந்த ஆட்டோல ஏறி நீங்க அப்படியே கிளம்பிடுறீங்க. உங்க ஃப்ரெண்டா இருந்துட்டு சரி 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 பை பையான்னு பார்த்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே கிளம்பிடுறான். நீங்களும் நீயும் பார்த்து போடி, பார்த்து வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ண, ஓகேவா? சரி நான் பார்த்து போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பார்த்து அப்படியே போயிடுறீங்க. தயாங்க இருந்துட்டு பா, என்ன இன்னைக்கு காத்துலாம் நல்லா பலமா வீசுது, அது வேற பொண்ணு காத்தா வீசுது அப்படின்னு சொல்லிட்டு காத்து காத்து வீசுது, பொண்ணு காத்து வீசுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இவ பாக்குற பார்வை பாரு, பாக்குறா பத்த வைக்க பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படியே ஒரே சாங் வைப்ல இருக்காரு. நம்ம இவ்வளவு ஃபீல் பண்றோமே, அவளுக்கு எப்பயாவது தெரிய வைக்கணுமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தயங்கி யோசிச்சுட்டு சரி ஓகே, நாளையில இருந்து கரெக்ட் பண்றதுக்கு வழியை பத்துருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே, அதாவது இப்ப என்னன்னா உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் ஒரு ரூட்டு. இப்ப நீங்க ஆட்டோ ஏறிட்டீங்க, அவள்கிட்ட மெசேஜ்ல தான் சொல்லிருப்பீங்க நீ அந்த பக்கம் பாடி இந்த பக்கம் போறேன்ட்டு. இப்ப உங்க ஃப்ரெண்டு தனியா தான் நின்றுட்டு இருக்கா. இப்ப தயங்க போயிட்டு ஹலோ அதாவது ஹாய் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு யார் நீங்க அப்படிங்கிறா. அவன் கூட ஒருத்தர் இருந்தால, அவ பேர் என்ன அப்படிங்கிறாரு. நீங்க அதை கேக்குறீங்க? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். என்ன அவ பேரு?
ஒயன். ஓ! ஒயன். என்ன பண்றீங்க எல்லாம்? ஆ நாங்க காலேஜ் படிக்கிறோம். அது எதுக்கு உங்களுக்கு? ஒண்ணும் இல்லம்மா. நீ பயப்படாத சரியா? நான் ஒயன். அதாவது உன் ஃப்ரெண்ட நான் லவ் பண்றேன். அ கொஞ்சம் ஏதாவது ஓகே பண்ண முடிஞ்சா கொஞ்சம் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படிங்கிறாரு. ஏதோ அண்ணனா? எனக்கு அண்ணன்லாம் யாரும் இல்ல. பரவாயில்லம்மா. என்ன அண்ணனா நெனச்சுக்கோ. நான் உனக்கு அண்ணனா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நான் என்னண்ணா அண்ணனா இருக்க சொல்லிட்டு நீ மாமனாரெல்லாம் பார்க்க சொல்றீங்க அப்படின்ற அவ இருந்துட்டு பத்தியா அப்படியே நக்கல் அடிக்கிற பத்தியா அப்படி அப்படி இல்லைண்ணா அவ கொஞ்சம் எப்படி சொல்றது அதிகம் அதுல இன்வால்வ் ஆக மாட்டா ஆனா அவ வந்துட்டு நீங்க அவ பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க அவ ரொம்ப இன்னசென்ட்னு அவ நல்லா வாங்கிடிப்பா ரொம்ப துருதுருன்னு ஒரு மாதிரி கேரக்டர் ரொம்ப அப்படி எடுத்துடணும் அப்படியே மூந்தால் அடிச்ச மாதிரி சொல்ல முடியாது ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டா பேசிடுவா அது அப்படியே எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா பேசிடுவா அவ்வளவுதான் ஓ! அப்படி. சரி ஓகே. என்ன நீங்க போற ரூட் மட்டும் சொல்லுங்க. நான் அவள கரெக்ட் பண்றேன். வேணாம் தேவையில்லாத ரிஸ்க். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்படியே இப்ப அவளும் சொல்லிடுறா வேற வழி இல்லாம. சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் வாங்கி தரேன். ஐஸ்கிரீம். இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க அப்படியே வாங்கி கொடுத்துறாரு. தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ வாங்கிட்டு அவ குஷியா ஓடிடுறா. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் அப்படியே காலேஜுக்கு தான் கிளம்புறீங்க. பார்த்தா மனுஷன் நீங்க வீட்டை விட்டு கிளம்பி அடுத்த அதாவது வீட்டை விட்டு கிளம்பி ஒரு 5 நிமிஷத்துலயே உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீங்களும் வந்துட்டு ஏய் பசி இங்க பாருடி யாரோ வராங்க எனக்கு பயமா இருக்கு பசி. ஏய் ஏன் நீலாம் இதுக்கு பயப்படுறியாடி? இல்லடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வராங்களோ அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய் ஏன்டி இதுக்கு முன்னாடி என் மேல இத்தனை பேர் வந்துருக்கானுங்க நானே ஏதாவது பண்ணிருக்கேன் நீ ஏன்டி இப்படிலாம் இருக்கு அமைதியா இருடி அவனுங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசி அதுன்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்துறா. நீங்களும் வந்துட்டு இல்லடி எனக்கு ஒரு மாதிரி அதெல்லாம் பக்கம் பக்கம் பழகிட விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க திரும்பி உங்களுக்கு என்ன வேணும் நீங்க ஏன் பின்னாடி வரீங்க? ஓ உனக்கு தெரிஞ்சாகணுமா கொஞ்சம் வெயிட் பண்ணா என்னன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்றப்ப இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே வேக வேகனா போயிடுறீங்க அந்த மனுஷன் நில்லுன்னு பாரு நீங்க அப்படியே போயே சேர்ந்துறீங்க அவ்வளவுதான். இப்ப அப்படியே வந்துருச்சா மிஸ் ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் என்ன ஒர்க்குக்கு தான் கிளம்பி போயிட்டாரு. இப்ப அப்படியே நீங்க காலேஜ்க்கு போயிட்டு ஏ ஃபஸி யாருடி அது என்னடி என்ன ஃபாலோ பண்றாரு எனக்கு ஒரு மாறு இருக்கு ஃபஸி. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி விடுறி அமைதியா இருடி. இல்லடி எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா என்ன அவனை மிஞ்சி மிஞ்சி பணம் லவ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். லவ்வா அதெல்லாம் கூடாது கூடாது கூடாது. ஏய் என்னடி அத்தனை நாளதான் நீ லவ் பண்ணாம இருப்ப பண்ணே என்ன அப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்களுக்கு முடியாது நானும் அதுக்குள்ள ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிடக்குறீங்க. அவ்வளோ இருந்துட்டு பாக்குறேன்டி பாக்குறேன் நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கேன்னு நானும் பாக்குறேன்டி. பாரு நான் எவ்வளோ நாள் நான் இப்படி தாண்டி இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அவகிட்ட அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி பாக்குறேன் நான் பார்த்து தானே போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. நீங்களும் வந்துட்டு பாருடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளாஸுக்கு கவனிச்சிட்டு இருக்கீங்க. இப்படியே அந்த டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. அதே மாதிரி தான் அங்க வந்துடும் நிற்கிறான். நீங்களா பார்த்துட்டு அச்சோ இவன் மீண்டும் வரானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே தலையில கை வச்சுட்டு இன்னைக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஹலோ மிஸ்டர் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு என் பின்னாடி வரீங்க? எதுக்கு வரேன்னு என்னை பேச விட்டா தானே தெரியும் என்னன்னு கேட்டு நீ பட்டுக்குள்ள போனா நான் எப்படி சொல்லுவேன்? ஐயோ தெளிவா பேசுறதான் நினப்பு பாரு. நீ வாடி பேசி போகலாம். நீ தாண்டி அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்னு கண்டவன்ட்டெல்லாம் பேச்சு வளர்க்கணும்னு எனக்கு ஒரு அவசியம் இல்லை வாடி போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறீங்க தயங்கிட்டு. ஏய் நெல்லு ஒயன் நெல்லு ஒயன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். முடியாது முடியாது நானும் கேட்க மாட்டேன் நானே கேட்குற மைண்ட் செட் இல்லை போங்க போங்க அப்படிங்கிறீங்க. நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும். என்னன்னு சொல்ல முடியாது கிளம்புங்க என்னால் காது கொடுத்து கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே மூந்து கிளிப்பிட்டு அப்படியே போறீங்க தயம் கொடுத்துட்டு ஐயோ நான் அப்படியே டென்ஷன் ஆகுதே அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ நீங்களா இருந்துட்டு உங்களுக்கு என்னதான் பிரச்சனையா எதுக்கு அப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சி நோண்டிகிட்டே இருக்கீங்க. அவளா இருந்துட்டு என்னை விட்டுரு என்னை ஏன்டி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு ஒரு பிள்ளை அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு. ஐயோ அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி விடு வச்சா என்ன நிரப்பறான் அவன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே இருக்கீங்க. இப்படியோ அப்படி தொடர்ந்து இப்படியே தான் டெய்லியும் வந்துகிட்டே தான் இருப்பாரு. உங்களை அப்படியே டார்ச்சர் பண்ணாம அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஐயோ இவனுக்கு என்ன தாண்டி பிரச்சனையோ அவனை சொல்லவே விட மாட்டேறடி வயன் நீங்க. சரி ஓகே விடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இனிமே மூஞ்சில முடிச்ச நீ அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்தி விட்டுட்டு அப்படியே வாடா படனே பேச ஆரம்பிச்சிட்டு இந்த பாரு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் 2 வாரமா இப்படியே தான் வந்துட்டு இருக்கேன். உனக்கு என்னதான் பிரச்சனை இனிமே நீ இப்படி வந்த உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஒழுங்கு மரியாதை உன் வேலையை பார்த்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மச்சு கத்தி விட்டுறீங்க. தயங்கிட்டு நீங்க என்னதான் பிரச்சனை
என்னன்னு பேச விட்டா தானே தெரியும். நீ பாட்டுக்கு பேச விடாம காய்ச்சி பிடிச்சிட்டு கத்தனா என்ன பண்றது? சரி விடு, நானுமே வரக்கூடாது, அவ்வளவுதானே. நான் ஒன்றும் வரல, கிளம்பு. நிஜமா வரமாட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே போயிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அதே மாதிரி அதே இடத்துல தயாங் இல்ல. நீங்க அப்படியே ஒரு மாதிரி பாக்குறீங்க. என்ன இவன் காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறீங்க. உங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு, என்ன ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. என்னாச்சு சொல்லுடி. ஏன் ஒன்றும் இல்லடி. என்னாச்சுன்னு சொல்லுடி. நீ நிஜமா ஒன்றும் என்னாச்சு என் சொல்லு. இல்ல, என்னைக்கும் வந்து நிப்பான், இன்னைக்குதான் ஆளை காணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சொல்லி வாய மூடல. உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறோம் நீங்க. ஏய் அறிவில்லை உனக்கு? இப்படிதான் முன்னாடி வந்து நிப்பியா? என்னதான்டா உனக்கு பிரச்சனை? நான் சொல்லுறத கேளு. நான் உன்னை லவ் பண்றேன். எனக்கு இப்போ ஓகே சொல்லுவ? எது, நான் உனக்கு ஓகே சொல்லணுமா? நீ ஃபர்ஸ்ட் இன்னைக்குதான் எப்படி சொல்ற, அதுக்குள்ள எனக்கு எப்போ ஓகே சொல்லுன்னு கேக்குற? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு நாளும் முன்னாடி வந்துட்டு இருக்கேன். 2 வாரமா வர. 2 வாரமா நான் உன்னை லவ் பண்றான். நீ ஓகே பண்ணு. 2 வார காதலுக்குலாம் என்னால ஓகே பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்புறம் வேற எவ்வளவு நாள் காதலுக்கு ஓகே பண்ணுவீங்க மேடம்? உண்மையான காதலை பாருங்கடி. அப்படியே திடீர்னு பார்க்காதுங்க, புரியுதா? ஹலோ மிஸ்டர், நான் யாரையும் பார்க்க மாட்டேன், புரியுதா? உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு நீங்க இருக்கலாம். ஓ அப்படி பாரு, நீ உன் ஃப்ரெண்டு கூட நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருந்த பத்தியா? அப்போதுல இருந்தே நான் உன் மேல ஃபாலன் ஆகிட்டேன். ஏன் சத்தியமா உன்னை தவிர்த்து வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவ்வளவு நாள் வேலை 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 அப்படி இருந்தவன இப்போ நீ வேலையே என்னடா பெரிய வேலை அப்படின்ற மாதிரி மாத்திட்டு இப்போ பின்னாடி நீ தெரிய வச்சிருக்கனா, அதுக்கு உண்மையான லவ் மட்டும்தான் காரணம். நீ வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி என்ன அப்படியே ஒரு மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்த, அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஏன் என்ன, எனக்கு கொஞ்சம் வேணா டைம் கொடு. நான் இப்போ உடனே எல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்குலாம் உன்னை பிடிக்கணும், நான் உன்னை லவ் பண்ணும்ல. ஓகே, டைம் தானே, எடுத்துக்கோ. ஆனா நீ என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது. அது முடியாதுப்பா, நான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். ஏனோ என்னோட காதல் டார்ச்சர் காதல் அப்படிங்கிறாரா? அட பாவி, ஆமா, லவ் சும்மா வந்துருமா? காதல் டார்ச்சர் பண்ணாதான் வரும் அப்படின்றாரு. நீ பண்ணுவேன், என்ன டென்ஷன் ஆக்காம இருந்தா போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே கிளம்புறீங்க. அவருந்துட்டு, ஒய் செல்ஃபி, எனக்கு எப்ப ஓகே சொல்லுவ? அதுக்கெல்லாம் டைம் ஆகும், கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே சொல்றீங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுறாரு. இப்படியே ஒரு 1 வீக் போகுதியா? உங்களை எப்ப பார்த்தாலும் ஒய் செல்வி எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன், ஒய் செல்வி எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன், அதே மாதிரியே அந்த மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு. நீங்களா புச்சோ என் சொல்ல தாங்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே இருக்கீங்க. இப்போ ஒரு டே அப்படியே ரொம்ப உங்க பின்னாடி வந்துட்டே இருக்கான். நீங்க பார்த்துட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை, எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ? ஒரு வாட்டி ஓகே சொல்லு பாராண்டி, பண்ண என்ன பண்ணுவ? ஒரு பாட்டு பாடுறேன் கேளு. என்ன பாட்டு? கேளுடி. சம்பள கவர திறக்கவே மாட்டேன்னு, அது முழுசா தருவேன்னு, ஆம்பளை கலகா வேலை செய்யும் கேப்புல கால் பண்ணி நான் கொஞ்சுவேன்னு, உன்னை பெத்த அத்தை மாமன தினம் பூச பண்ணுவேன்னு, மரண மொக்க நீங்கெல்லாம் போட்டாலும் நல்ல வாய் விட்டு சிரிப்பேனே, ஒரு வாட்டி ஓகே சொல்லி பாரு, உசுரதான் உனக்கு எழுதி தாரேன், மடங்காத நீயும் அடங்காத நானும், மனசோட மனச சிங்கானா போதும். எப்படியோ ஏன் புரிஞ்சுதா? இதே மாதிரிதான் நான் ஒன்று நல்லா பார்த்துப்பேன், புரியுதா? நல்லா புரிஞ்சு நல்ல முடிவாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஐம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு. நீங்களோ என்ன அப்படின்ட்டு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களும் வந்துட்டு சினிமா அடையிலலாம் நல்லா அடிச்சு விடுறான். ஆனால் என்ன என்னடியும் என்னோட பிரச்சனை, அவனுக்கு தான் இவ்வளோ கெஞ்சறான்ல, ஒரு வாட்டி தான் ஓகே சொல்லி பாறேன். இல்லடி, வீட்டுக்கு தெரியாமல் அப்படி பண்ணுறதுலாம் தப்பு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீட்டில் ஒரு வேளை தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் முடியாது, எனக்குள்ள அப்புறம் ரொம்ப பயம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே சொல்லிடுறீங்க. அப்போ இவளுக்கு வீடுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க அப்படியே கேட்டு, அவ்வளவுதானே, சிறப்பா செஞ்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படி உங்க வீட்டுலதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் இது
தயாங்க அது இதுன்னு பேசி அவங்க பேரண்ட்ஸை விட்டு பேசி உங்க வீட்டில் உங்களுக்கு மேரேஜுக்கு ஓகேவே பண்ணிடுறாங்க. இப்போ கடைசியா கல்யாணத்துக்கு ஒரு 1 வீக் இருக்கு. நீங்க உங்க அம்மா இருந்துட்டு, பையன் உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. மா என்னம்மா சொல்றீங்க? எனக்கு எதுக்கு மாப்பிள்ளை பார்த்தீங்க? கல்யாணம் பண்றதுக்கு தான் போ. அம்மா கல்யாணம் பண்றதுக்கு தான் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, வேற எதுக்கு பார்ப்பாங்க? ஒழுங்கா நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா முடியாதுமா. ஏன் முடியாது? இப்போதைக்கு எனக்கு வேணாம், எனக்கு ஒரு 2 days டைமுக்கு. 2 daysலாம் கிடையாது, நீ அவனை தான் கல்யாணம் பண்ற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சரிம்மா நான் என் ஃப்ரெண்டு பார்க்க போயிட்டு வரணும், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க. எப்படியும் நீங்கள் வெளியே வந்தாலே தயாங்க வருவான்னு தெரியும். நீங்கள் அப்படியே போறீங்க, தயாங்க வரோம் மறுபடியும். ஒய் செல்ஃபி, எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன்? தாயா என்ன, ஏன் வாய்ஸ் உனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? தாயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போய் தாயாங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு அப்படியே ஒண்ணுமே புரியல. ஏய் ஏய் செல்ஃபி, இங்க பாரு, இங்க பாரு. ஒயான் என்னடி ஆச்சு? தாயாங் எங்க வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்றாங்களா தாயாங், அது இன்னும் ஒரே வாரத்துல. எனக்கு வேணாம் தாயாங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லை தாயாங். உனக்கு ஏன் விருப்பம் இல்லை? ஏன்னா நான் உங்களை லவ் பண்றேன். அப்படி இருக்கும்போது என்னால வேற ஒருத்தனை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது தாயாங். ஏதாச்சும் எங்க வீட்டுல பேசுங்களேன். அச்சோ ஏன், ஐ எம் சோ சாரிடி, என்னால முடியாது. ஏன் தாயாங்? ஏன்னா எனக்கும் ஆல்ரெடி பொண்ணு பார்த்துட்டாங்கடி. உங்களுக்கு அவ்வளோதான் அப்படியே தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையை அப்படியே பிடிக்கிறீங்க. என்ன ரோடு 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 கையெடு கையெடு. ஏன் தாயாங் இப்படி பண்ற? நான் உங்ககிட்ட கேட்டேனா என்னை லவ் பண்ண சொல்லி, நீ ஏன் இப்படிலாம் பண்ற தாயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி அலறீங்க. தாயாங் இருந்துட்டு இதே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஏன் நீங்க கொஞ்சம் பாரு. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இல்லடி, ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் பாரு. என்ன? இல்ல எனக்கு மேரேஜ்னு சொன்னேன், ஆனா அது யாரு கூட நான் சொல்லலையே. யாரு கூட? உன் கூட தான். என்ன? ஆமா, உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை நான் தான். தயங்க என்ன சொல்றீங்க, நிஜமாவா? ஆமா நான் தான். நான் விட்டுருவேனா வேற எவனாவது உன்னை கல்யாணம் பண்ண? என்னை யாருன்னு நினைச்ச? சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு போறவன்னு நினைச்சா? நவர். என்னைக்கு நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு வீட்டுக்கு பேசதான் பயம் நீயும், அப்பயே உங்க வீட்டுல பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டி நானு. அப்படி இருக்கும்போது அவனை விட்டுருவேனா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படிங்கிறாரு. நீங்களா அச்சோ தாயாங்க ஐ லவ் யூ சோ மச் அப்படின்றீங்க தாயாங்கிறது. அப்பா, ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்தேன். அப்படி இருக்குடி எனக்கு. அப்படி என்னத்தான் வேற சாங்ஸ்ல அப்படி மதக்குறீங்க. என்னன்னே தெரியலடி, உன்னை பார்த்தாலே அப்படி கவிதையா கொட்டுது, பாட்டா வருது. வருங்க தயாங், வரும் நல்லா உங்களுக்கு வரும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே இது பண்ணிட்டு இருக்கீங்க. தயாங்க வந்துட்டு எப்படி ஒயான் இந்த பொண்ணுங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க? அது விடுங்க தயாங், நீங்க தயாங் இப்படி இருக்கீங்க. எப்படி இருக்க? அஞ்சுனா கெஞ்சுறீங்க, கெஞ்சுனா அஞ்சுறீங்க. இது கெஞ்சனா அஞ்சனா, அஞ்சனா கெஞ்சிடணும். ஆமா தயாங்க ஒரு லைன்ல கூட வருமே, அஞ்சுனா கெஞ்சுற கெஞ்சுனா அஞ்சுற ஏண்டி இந்த நாடகம் அப்படின்னு வரும்ல. கணக்குப்படி பார்த்தா அது உனக்கு தாண்டி செட் ஆகும், ஏன்னா நீ தான் அப்படி பண்ணிட்டு இருக்க. நான் தான் இதில் லைன் பண்ணுவேன். அஞ்சுனா மிஞ்சுற மிஞ்சுனா கெஞ்சுற ஏண்டி இந்த நாடகம். தான் ஏன் இத்தனை நாள் என்ன தெரியுமா பண்ணிட்டு, சொல்லாம கொல்லாம மூடி வச்சு என்ன முன்னாலும் பின்னாலும் முழுக விட்ட. அப்புறம் தயாங் ஒத்துக்கிட்ட வந்த கட்டிக்க வர வர. வரியா பாப்ப கட்டிக்கலாம், அதான் என்ன ஒரு வாரத்தில் நமக்கே கல்யாணம் தான், ஏன் கட்டிக்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு அதான் போத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அடிச்சுட்டு அப்படியே ஓடிடுறீங்க. அப்ப அப்படியே தயாங்க தான் பார்த்துட்டு, சரிதாண்டி அடி சரிதாண்டி போடி, அடி சரிதாண்டி போடி அப்படிங்கிறாரு. அச்சோ தாயாங் பாண்டு போறது நிறுத்துங்க தாயாங் நீங்க வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே போறீங்க.
ஆமாண்டி நான் வேறதான் உனக்கு, நான் வேறதான் இல்ல கொஞ்சம் அந்த வேற இல்ல தயாங், அமைதியா இருங்க தயாங் அப்படின்றீங்க. சரி சரி ஓகே ஓகே சரி வீட்டுக்கு போ, என்னை பார்க்க தான் வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும், சரி வீட்டுக்கு போ, அவ்வளோதான் பேசி முடிச்சிச்சுல, போ போ. இந்த நாளுக்காக இவ்வளோ காத்திருந்தேன் நானு, நானும் தாண்டி காத்திருந்தேன். காத்திருப்பதுலயும் ஒரு இது இருக்குன்னு சொல்லாங்களே, அது உன் விஷயத்துல எனக்கு கரெக்டுபா. ஏன்னா நான் அவ்வளோ காத்திருந்தேன், எனக்கு நீ இப்ப கிடைக்க போறங்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குடி ஒயன். எனக்கு தான் தாயாங், எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா நீங்க எனக்குலாம் கிடைச்சதுல. ஐம் சோ லக்கி பர்சன் தாயாங், அண்ட் யூ எனக்கு கிடைச்சதுல. இந்த விஷயத்துல நான் இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும், நான் ரொம்ப கொடுத்து வச்சவ தாயாங், உன் விஷயத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ. கொடுத்து வச்சவதான். சரி தாயாங் பாய், லவ் யூ அப்படின்றீங்க. ஓகே ஓகே லவ் யூ டூ, லவ் யூ டூ அப்படிங்கிறாரு. ஓகே தேங்க், பை பை பை, கல்யாணத்தில் சந்திப்போம் அப்படின்றீங்க. அப்படியே நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகணும்டி, மறந்துட்டியா? ஆமாம்ல தயாங், மறந்துட்டேன். சரி ஓகே, என்னைக்கு என்கேஜ்மெண்ட்? ஏன்டி கல்யாணத்தை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? எனக்கு இன்னைக்குதான் கல்யாணம்னு எங்க அம்மா சொன்னாங்க. நானா எனக்கு முடியாது, நானா ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு வெளியே வந்தேன். பார்த்தா நீங்க தான் மாப்பிள்ள. அப்ப எப்படி ஓகே சொல்லாம இருப்பேன்? கன்ஃபார்ம் ஓகே, டபுள் ஓகேன்னு போய் வீட்டுல சொல்றேன் அப்படிங்கிறீங்க. அவரு இருந்துட்டு சரிதான், போ 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 போய் ஓகே சொல்லு, போடு 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 அப்படின்றாரு. நீங்களும் இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியா போறீங்க. அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு அம்மா அப்படின்றீங்க. அவங்க இருந்துட்டு என்னடி அம்மா? அம்மா எனக்கு கல்யாணத்துல டபுள் ஓகேம்மா. ஏன்டி வெளியே போயிட்டு வந்ததுல என்னாச்சு உனக்கு? என்ன மாயம் மந்திரம், ஏதோ சுனிகினி ஏதோ வச்சிட்டாங்களா? ஆமா அப்பெல்லாம் இல்ல, உன் மாப்பிள்ளை என்னைய வந்து பார்த்தாரு. எது என் மாப்பிள்ளையா? எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் போட்டோவே நீ பார்க்கலையே. அவர் தான் சொன்னாரு, நான் தான் மாப்பிள்ள, நான் தான் உனக்கு பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. அவர் பேசுனதுல எனக்கு பிடிச்சிருச்சுமா, எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே தான் அப்படின்றீங்க உங்க அம்மா பார்த்துட்டு. அடி பாவி, கல்யாணமே வேணாம் அது இதுன்னு சொல்லிட்டு வாய்ஸாவிடலாம் அடிச்சு விட்டு போனேன். அம்மா நான் கொஞ்சம் அப்படிதாம்மா, என்னெல்லாம் கண்டுக்கவே கூடாதுமா அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்க சொல்லிட்டு ஓகே ஓகே என்னைக்குமா என்கேஜ்மெண்ட்டு சொல்ல? உனக்கு எல்லா ட்ரெஸ் பேக்கிங்கும் கரெக்டாக இருக்கு. நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்டு, இன்னும் ஒரு 5 டேஸில் உனக்கு மேரேஜ், ஓகேவா? ஓகே டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி என்கேஜ்மெண்ட்டும் ஆகுது. உங்களுக்கு அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நல்ல ஒரே ஃபோனில் அரட்டை தான் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கா. அப்படியே பாரு என்ன தாயாங்கன்னா ஒரு வழியாக நினச்சதை நடத்திட்டீங்க போல. எனக்கு கன்ஃபார்ம் ட்ரீட் வேணும். என்ன வேணும் சொல்லு, என் ஃப்ரெண்டை கட்டி வைக்கணுமா? ஜிம்னா இருக்கான் பாரு, அவனு சொல்லி வேணா கட்டி வச்சிடறான் அப்படிங்கிறாரு. ஆஹா எனக்கு அதெல்லாம் வேணாம், ஐயோ நான் அந்த அளவுக்குள்ள எதுவும் கேட்க மாட்டேன், ஏன்னா நீங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு பசி அங்கே இது பண்ணிட்டு இருக்கா. சரி சரி ரொம்ப பதறாத பசி, ரொம்ப பதறாத சரியா? பின்ன எப்படி பதறாம இருக்கிறது, போங்க நான் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஓடிடுறீங்க. அதாவது பசி அப்படியே ஓடிடுறா. நிம்மதியா இருக்கு எனக்கு, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசி அப்படியே இருக்கா. இங்க தாயாங்க இருந்துட்டு ஐயோ ஒரு வழியா நம்ம நினைச்ச வழியா மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஹாப்பி, நீங்களும் தயாங்கிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு நீங்களும் ஒரு பக்கம் ஹாப்பி. இந்த ஹாப்பினஸோடய உங்களுக்கு மேரேஜ் செம்மையா நடக்குது. அப்படியே உங்களுக்கு ஆசை 2 முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கோசரம் இந்தியன் முறைப்படி மேரேஜ் பண்றாங்க. செமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி பார்க்கவே உங்களுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. ஒரு மாதிரி யோசிச்சு பாருங்க, அந்த தாலியில எடுத்து பார்க்க வந்து எவ்வளோ ஆசையா இருக்கு. இப்போ அப்படியே இன்னொரு நல்ல நேரத்துல அப்படியே கிறிஸ்டின் மறுபடி உங்களுக்கு அப்படியே சர்ச்சில் கல்யாணம் நடக்குது. அதாவது மேரேஜ் ஆகுது. ரிங் மாற்றி ஃபாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எனக்கு சம்மதம் உனக்கு சம்மதம்னு சொல்லி நல்ல ஒரு ப்ராமிஸ்லாம் எடுத்து கல்யாணம் 2 இதுலேயும் உங்களுக்கு சிறப்பாக முடியுது. அவ்வளோ ஒரு ஹாப்பியோட 2 பேரும் அப்படியே திரும்புறீங்க. சே தொல்லையில் ஆரம்பிச்ச காதல் இப்போ திருமணத்தில் வந்து நிற்கிது. அவ்வளோ ஹாப்பிடி ஒயன் அப்படிங்கிறாரு. எனக்கும் ஹாப்பி தான் தயான், ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பி தெரியுமா, ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பி, எல்லாம் உங்களால தான். தேங்க்யூ ஸோ மச் தயான் அண்ட் லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ டே, லவ் யூ லவ் யூ லவ் யூ டே அப்படிங்கிறாரு. அச்சோ பாட்டுலேயே வாழ்றீங்க தயாங் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக உங்கள் லைஃப் அப்படியே போகுது. குட்டியாக போட்டோன்னு சொன்னால் ஸோ குட்டியாகவே முடிச்சிடலாம். ஓகே குட்டி வரும் எண்டிங், ஹாப்பி எண்டிங், ஓகேவா? காதல் கலன் பாட்டு
காதல் தொல்லை கல்யாணத்தில் வந்து நின்றுச்சு. அவ்வளோதான், இதுவே போதும், நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங் தான். ஓகேடா, மறக்காம இந்த ஒரு ஒன் ஷாட் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைட்டாக நினைக்கிறேன். சரி, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? டாடா, பை பை. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்ல உங்களை சந்திக்கிறேன்.